இப்போ நம்ம இந்த வீடியோவில் பலாப்பழத்தை வச்சு எப்படி நம்ம ஈஸியாக சிப்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்பவே கம்மி. ஸோ இதை நீங்கள் குயிக்காக பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள், இப்போ நம்ம கொஞ்சம் பலாப்பழம் எடுத்து வச்சுருக்கோம். இது ரொம்ப பழுக்காமல் ஓரளவு மீடியமான காயாக இருக்கணும். இதை நம்ம இந்த விதையை எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்னதாக ஸ்லைஸாக நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பலாப்பழத்தையும் அதில் நம்ம போட்டுடலாம். அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை நல்லா ப்ரௌனிஷ் கோல்டன் ப்ரௌன் வர்றது அளவுக்கு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்குது. பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா இதாக நல்லா பொரிஞ்சு அழகாக வந்திருக்குது. ஒரு 2 நிமிஷம் கூட நம்ம இதை ப்ரௌனிஷ் கலரில் வறுத்து எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வர்றது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் இதை நல்லாவே. இது நல்லா வறுத்ததுக்கப்புறவு இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இதில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூடவே நம்ம கொஞ்சமாக வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வத்தல் தூள் அதிகமாக போட வேண்டாம், லைட்டாக, அது ஒரு டேஸ்ட்டுக்காண்டி எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு சுவையான பலாப்பழம் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சுது. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போன்ற வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.